இங்கே பாரு, நீ யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த போர்ட்டலுக்குள்ளே குதிக்காமே இரு. தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காத. நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்லாத. மரியாதையை மூடிக்கிட்டு கிளம்பு, இல்லைனா நான் உன்னைய கொன்னுடுவேன். நீ யாரா என்னைய கொள்ள? என்னுடைய ஆர்மரை பார்க்குறியா? ஆய் பேசக்கூடாது தம்பி. மரியாதை இந்த ஊரை விட்டு கிளம்பிடு. டேய், நேற்றுக்கு வந்தவெல்லாம் என்னை ஜங்கு படக்கூடாது. அடிச்சு மூஞ்சி மாதிரி எடுத்துருவேன். உங்ககிட்ட பேசினால வேலைக்கு ஆகுதுடா. அவன் எப்போ வேணாலும் இந்த போர்ட்டலில் குதிப்பான். நம்ம இந்த போர்ட்டலை உடச்சிதான் ஆகணும். எனக்கு வேறு வழி தெரியல. உடஞ்சி போ. அவனே, அந்த ராஜுவை நீ எப்படியாவது கொண்டாகணும். எனக்குலாம் தெரியாது. அப்பா, ஆனால் அந்த கருப்பன் அவன் யார் என்னன்னா நம்மளுக்கு தெரியாது. நீ நாளைக்கு சாயந்தரம் போய் கொண்டுட்டு வா. சரிப்பா. இந்த அப்பாவுக்கு கடை தொல்லை கொடுக்குற. இன்னைக்கு உன் கதை முடிய போகுதுடா. எங்கடா வேடிக்கை பார்த்துட்ருக்க? அப்படியே நைஸாக போயிட்டு முதுகில் குத்த வேண்டியது தான். நீ சாவ போறடா. பார்வையை பார்த்துட்ருக்க, சாவுடா. அப்பா சொன்ன மாதிரி அவனை கொண்டாச்சு. அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவனை கொண்டுட்டேன். இப்போ நான் வேறு என்ன செய்யணும்? அவனே, நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. அவங்ககிட்டேருந்து ஏதாவது பொருள் கிடச்சிதா? ஆமாப்பா, இதை சொல்ல மறந்துட்டேன். அவங்ககிட்டேருந்து இந்த பொருளை கிடச்சது நீங்களே பாருங்கள். அவனே, இதெல்லாம் அந்த கருப்பன் வச்சுருந்தது. அவன் பேர் கருப்புன்னு நினச்சா இது அவன் கருப்பாகவே வச்சுருக்கான். நீ ஒரு குரூப்பை சேர்த்தாகணும். சரி, போய் சேர்க்குறியா? சரிப்பா, நீங்கள் பத்திரமா இருங்க. எப்படியாச்சும் என் தலையை நான் வெளியே தந்துவேன். அது யாராலையுமே தடுக்க முடியாது. சார், எனக்கு ஒரு அட்வொகேட் வேணும். எனக்கு ஒரு இது வேணும். என்னையா வேணும்? சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆளுக்கு ஒழுங்காகவே கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த தலை தானே டெய்லியுமே கேட்டு வரீங்க. இருங்க, எடுத்துகிட்டு வரேன். இங்கே தானே வச்சேன். எங்கே காணும்? எங்கே வச்சேன்? இதுதான். ஓகே சார், நீங்கள் கேட்ட மாதிரி அந்த தலையோடைய என்னடா பேர் இது? தலைன்னு அவனை நீங்கள் எதுக்காக தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதாங்க உங்களுக்காக நோட்ஸ். இந்த நோட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். இந்த நோட்ஸை நீங்கள் கொடுத்துட்டு அவனை கூட நீங்கள் ஜெயிலேருந்து வெளியே வர வைக்கலாம். சரி சார், ஆனால் அவனையை மட்டும் அடிக்காமல் விட்டுருங்க. பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். இந்த நோட்ஸை எடுத்துகிட்டு போய் நான் தலையை வெளியே எடுப்பேன்டா. அப்புறம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டான். அவனுடைய பையன் தான் சார் என் ஃப்ரெண்டை கொண்டது. அப்படியா? நீ யாருடா? நிறைய பேர் உன்னை வெளியிடுவேன்றாங்க. நீ மூஞ்சியில் மண்டையில போட்டிருக்க ஆர்மர் கூட கழட்ட மாட்டியாடா? ஏடா என் மவனை நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். இல்லை, நீ யாரா? உன்னை யாரா காப்பாற்றுறாங்கன்னு பார்க்கலாம். சாவுடா. அப்பா எங்கப்பா இருக்கேன்? நான் தப்பிச்சு வந்துட்டேன் எப்படியும். ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியலையே. எங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனு? நான் சீக்கிரமாக போய் எங்கள் அப்பாவை பார்க்கணும். உன்னை விடுவிக்க வந்துட்டேன்ப்பா. அப்பா, நான் வந்துட்டேன்ப்பா. எங்கப்பா இருக்க? அப்பா, என்னப்பா உன்னை ஜெயிலில் அடிச்சு பிடிச்சிருக்காங்க? ஏன்ப்பா இப்படி ஜெயிலில் இருக்க? மவனே, எப்படி நீ வெளியே வந்த? அதெல்லாம் அப்படிதான். ஃபஸ்ட்டு நான் உங்களே காப்பாற்றணுமே. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். என்ன வேணும்? நீ அந்த குரூப்பை சேர்த்துட்டியா? அந்த குரூப்புக்கு நான் லீடர் ஆகலாமா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நீ வளரல.
அப்படின்னா நான் இந்த முடிவை எடுத்து தான் ஆகணும். என்னை நீ காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு அம்மா யாரு கேட்டு என்னைய தள்ளி விட்டேன்? பர்மிஷன் கேட்கணுமா? சாவுடா. அப்பா எப்பயும் வெளியூர் போயிட்டாரு. அந்த குரூப்புக்கு நான் தாண்டா இப்போ தலைவன். அந்த ஆர்மர் டூப்ளிகேட்டுன்னு எப்போ உனக்கு தெரியலையோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனி யாராலும் என்னை தடுக்க முடியும்? அட பாவி, கொஞ்ச நாள் ஊரில் இல்லை, அதுக்குள்ளே பயம் விட்டு போச்சா? என் டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லாரும் ரெடியா? நம்மளுடைய அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல. அலெக்ஸ், நம்ம அப்பா எங்கே இருக்காருன்னு தெரில, ஆனால் அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றி ஆகணும். ஸ்டீவ், கருணையை காட்டாத. அலெக்ஸ், நீயும் கருணையை காட்டாத. நம்ம இடத்துல யார் என்ன எப்படின்னே தெரியாது. அந்த கற்பனை எப்படின்னே தெரியாது. இனி நான் தான் உங்களுக்கு லீடர். நான் சார்ஜுன்னு சொல்லும் போது நீங்கள் சண்டையை ஆரம்பிக்கணும். வரப்போகிறவன் எப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆர்மர் டூப்ளிகேட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது இது? ஏதோ தப்பாக இருக்கே. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். உங்கள் அப்பாவையும் காணா. என்கிட்ட ஓவராக பேசினானே. எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த குரூப்பை ஆரம்பிச்சிருப்பான். நான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனால் பயமே இல்லாமல் இருக்கானுங்களே. இனிமேல் இந்த வில்லேஜுக்கு வர யாருமே சாக மாட்டாங்க. சாகோ விட மாட்டேன். தப்பு செய்ய மாட்டாங்களா? என்னடா குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஊரை நிற்கிது. நம்மளுக்கு இதெல்லாம் சின்ன குரூப்பு தான். இப்போ எவனாவது ஒருத்தன் சார்ஜு இல்லாட்டி வரேன் இல்லை ஏதாவது ஒன்று கத்தணுமே. எங்கே ஒன்றுமே கத்த மாட்றாங்க. டேய், எவனா இருந்தாலும் வாங்கடா. கடவுளே வந்தாலும் யாரையும் தடுக்க முடியாது சொன்னில. வந்துட்டேன்டா. ஓவராவாய் பேசுறான் சார்ஜ். வந்துட்டானுங்க. ஆனால் என்ன, என்னைய தொட முடியாது. சாமியே வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. இதோ இப்படிதான். இந்த வாயை பேசக்கூடாது. பேசினா வாய் இருக்காது. என்ன, இனிமேல் நம்மளுக்கு இங்கே வேலையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ட்டில் நான் லைட் பண்ணிகிட்டே போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவன் வருவான். அவனுக்கு ஒரு படத்தை கற்பிச்சே ஆகணும். அவன் உள்ளேலாம் வரமாட்டான். ஏன்னா இந்த போர்ட்டலுக்குள்ளே யாராலையுமே வர முடியும்.